ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரும்பாலும் எல்லாருமே இந்த துடைப்பம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதை நம்ம புதுசாக வாங்கினோன்னே பார்த்திங்கன்னா இதில் நிறைய டஸ்ட்டு வரும். அதை க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு ஒரு கல்லில் அடிப்போம். அப்போ நம்ம தட்டும்போது அது நம்ம மூக்கிலலாம் ஏறும், தலையிலலாம் பறக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வெளியெலாம் எங்கேயும் போக வேணாம், வீட்டுக்குள்ளாரே இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா இதோட டஸ்ட் எல்லாம் இதுக்கு அடியிலே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த விளக்குமாறு வாங்கின உடனே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய ப்ரெஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு மேலாவை இந்த மாதிரி மேலே சீவி விட்ட மாதிரி பண்ணி விடுங்க. அல்லது துணி துவைக்கிற ப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பண்ணலாம். நான் இந்த விளக்குமாரை ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் டக்குன்னு சரி இது ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன். அதனால் டஸ்ட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு சீவிர மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா இதோட டஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துடும். நீங்கள் இது செய்யும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா ஃபேனில் இந்த புழுதியெல்லாம் பறக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், டஸ்ட் எல்லாம் இவ்வளோ சேர்ந்துருக்கு. நான் ஏற்கனவே இது க்ளீன் பண்ணதுனால இது கம்மியாக இருக்குது. இப்போது நம்ம இந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ண விளக்குமாரில் கொஞ்சம் அங்கங்கே டஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ அலசும்போது மீதி உள்ள டஸ்ட்லாம் போயிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே தண்ணியிலே ஊற விட்டுருங்க. ஊற விட்டு நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணி மாற்றி அலசிட்டு இப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றிடுங்க. இந்த விளக்குமாரில் உள்ள தண்ணியெலாம் நல்லா உதறிட்டு இப்போ நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஒரு டஸ்ட்டு கூட இதில் இருக்காது. எனக்கு இது ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பெண்கள் அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.